ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே கிளம்பிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மடப்புறம் காளி கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ ரீசெண்டாக இடம் வாங்கணும் இல்லையா, அந்த இடம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னா பட்டு சாத்திரதா வேண்டியிருந்தோம். அதுக்காக வந்து சாரி ஏற்கனவே எடுத்து வச்சுட்டோம் சாமிக்கு. இப்போ அங்கே தான் கிளம்பிட்டோம். சாமிக்கு பட்டெல்லாம் சாத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நம்மளோட அக்கா ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பணும். அந்த விளாக் தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போறீங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம கிளம்பலாம். நம்ம கொடுத்த சேலை கட்டிட்டாங்க பாரு ஆத்தாளுக்கு. இந்த கட்டி எலுமிச்சம்பழம் மாலை எல்லாம் போட்டாங்க. என்ன ஜீவனி பண்ற? என்ன பண்ற? எதுக்கு? வீடு கட்டணுமா? வீடு கட்டணுமா? சரி, கட்டுவோம் கட்டுவோம். சரி, கரெக்டா வை, கரெக்டா வை. ஆத்தா அருள் புரிஞ்சாதான் வீடு கட்ட முடியும். சிவானி அப்பா ஹெல்ப் பண்ணு. போதும், தொடுக்க முடியும். ஆசைக்கு பண்ணியாச்சு. ஏய், சும்மா இருக்க மாட்டீங்களா அப்பா மகளும்? இன்னைக்கும் கூட்டம். பாப்பாவுக்கு புளிச்சோறு எனக்கு வேணாம், உங்களுக்கு பாப்பா மட்டும். பண்றீங்க சிவனி அம்மாக்கு? நல்லபடியா வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டோம். பட்டையும் சாத்திட்டு 101 எலுமிச்சம்பழம் மாலையும் சாத்தியாச்சு. ஏன்னா காளியாத்தலுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது ரொம்ப நல்லது.
அதனால எலுமிச்சம்பழம் மாலையும் பட்டையும் சாட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அந்த கையில் எடுத்து கொடுமா, ரைட் கையில் எடுத்து கொடு, எடுத்து கொடு அவங்கள்ட்ட வாங்கிக்க. சரி கிளம்புங்க, டைம் ஆச்சு, ஃபங்க்ஷன் இருக்கணும், கிளம்புங்க. சரி கிளம்புங்க. சிவானி வேணியத்தை விசேஷத்துக்கு போகணும்ல. டக்குன்னு உட்காருப்பா, டைம் ஆச்சு திரும்ப. வந்தாச்சுடா. தங்கச்சி